அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழுக்கு அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது நிகண்டுகள் குறித்த மாதிரி வினாத்தாழ்பா. கான்செப்ட் கொஸ்டின்ஸ் பார்த்து வருகின்றோம். அதன்படி இன்றைக்கு நிகண்டுகள் குறித்த மாதிரி வினாத்தாள் முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிகண்டு என்பது எம்மொழி சொல், வடமொழி சொல். வடமொழியில் நிகண்டு என்று எவற்றை அழைத்தனர்? வேதத்திற்கு அங்கமாய் வைதீக சொற்களின் பொருட்களை உணர்த்தும் நூல்களை இவ்வாறு அழைத்தனர். முதலில் நிகண்டுகளை தமிழுக்கு அளித்தவர்கள் யாவர்? சமணர்கள். நிகண்டுகளின் பிரிவுகள் யாவை? 3 பிரிவுகள். முதலாவது ஒரு பொருள் பல்பெயர், இரண்டாவது ஒரு சொல் பல்பொருள், மூன்றாவது தொகை பெயர். சரிங்களா? இப்ப அடுத்த வினா பொறுத்துக்கோங்கப்பா. பல பொருள் குறிக்கின்ற ஒரு சொற்கள் அப்படிங்கிறது முதலாவதாக பிங்கல நிகண்டு, சூடாமணி நிகண்டு, திவாகர நிகண்டு. இந்த பக்கம் 1091, 1575, 384. அதாவது நிகண்டுகள் உரி சொற்களுடைய பொருள் தருகுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்குது. எத்தனை சொற்கள்? பல பொருளை குறிக்கின்ற ஒரு சொல் கொண்ட சொற்கள் எத்தனை அப்படிங்கிறது தான் இங்க வினாங்கப்பா. சரிங்களா? இப்ப விடையினை பார்ப்போம். பிங்கல நிகண்டு 1091 1, சிவராமணி நிகண்டு 1575 2, திவாகர நிகண்டு 384 அது 3. அப்ப விடை 1 2 3. சரிங்களா? அடுத்து பெரும்பாலும் நிகண்டுகள் எவ்வகை பாக்களில் அமைந்திருக்கும்? வெண்பா, ஆசிரியப்பா, கட்டளை கலித்துறை, ஆசிரிய விருத்தம். இந்த இரண்டையும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கப்பா. ஏன்னா இதுலதான் பெரும்பாலான நிகண்டுகள் இந்த மாதிரி அமைந்த நிகண்டு நூல் எது என்று வினாக்கள் வரும். அதான் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். போன்ற வகைகளில் இந்த நிகண்டுகள் அமைந்திருக்கும். நிகண்டு என்ற சொல்லை முதலில் தம் நூலுக்கு பயன்படுத்தியவர் மண்டல புருடர், அதாவது சூடாமணி நிகண்டு எழுதியவர். நிகண்டுகள் என்னும் சொல்லை பயன்படுத்துவதற்கு முன் பயன்படுத்தப்பட்ட சொல் எது? உரி சொல். நிகண்டு என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் மண்டல புருடர், அதான் நம்ம பார்த்த சூடாமணி நிகண்டு. சரிங்களா? அடுத்து திவாகர நிகண்டின் வேறு பெயர் என்ன? ஆதி திவாகரம். அடுத்ததாக பொறுத்துக்கப்பா. பிங்கள நிகண்டு, சூடாமணி நிகண்டு, கயாதர நிகண்டு. இந்த பக்கம் 10 வகைகள், 12, 11. அதாவது பார்த்தீங்கன்னா பிங்கள நிகண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மற்ற நிகண்டுகள்லாம் தொகுதி 12 தொகுதிகள், 12 தொகுதிகள்னு சொல்லி பிரிக்கின்றன. ஆனா பிங்கள நிகண்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 10 வகைகள் என்று கூறுகின்றது. ஒவ்வொன்றையும் வகைகள் என்று பிரிக்கின்றது. மற்ற நிகண்டுகள் அனைத்தும் தொகுதிகள் என்று பிரிக்கின்றன. சரிங்களா? அதனாலதான் இங்க இந்த சொல் கொடுக்கப்பட்ட. இப்ப இது ஒரு முக்கியமான வினாப்பா, பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 4-5 தேர்வுகள்ல இந்த வினாவானது இடம்பெற்றிருக்கின்றது. சரிங்களா? இப்ப விடையினை பொறுத்துவோம். பிங்கள நிகண்டு 10 வகைகள் 1, சூடாமணி நிகண்டு 12 2, கயாதரம் அது 11 தொகுதிகள் அது 3. ஆக விடை நேராகவே அமைகின்றது. இப்ப அடுத்து திவாகர நிகண்டு மற்றும் பிங்கள நிகண்டின் கலவையாக அல்லது நீட்சியாக அமைந்துள்ள நிகண்டு என்று எதனை உரையாசிரியர் குறிப்பிடுவர்? சூடாமணி நிகண்டினை இவ்வாறு குறிப்பிடுவர். அதாவது அந்த நிகண்டினுடைய கலவை, அந்த 2 நிகண்டு திவாகரம் பிங்கள நிகண்டினுடைய கலவை சூடாமணி நிகண்டுன்னு சொல்லுவாங்க. அல்லது இதனுடைய கொஞ்சம் நீட்டிக்கப்பட்ட கருத்துக்கள் அடங்கிய தொகுதி கொண்ட நூல் என்று கூறுவர். சரிங்களா? பிங்கள நிகண்டு நூலை முதலில் பதிப்பித்தவர் சிவன் பிள்ளை 1890 பதிப்பித்தார். மண்டல புருடர் சமயத்தவர் என்பதை காட்டும் பாடல் வரிகள் என்னென்ன வரிகள்? முக்குடை நேற்ற மின்னு பூம்பிண்டி நிழல் வீற்றிருந்தான். இந்த முக்குடை நேற்ற மின்னு பூம்பிண்டி அப்படின்னாலே அது சமண சமயத்துக்குரிய ஒரு அருக தேவனுக்குரிய சொல். அதே மாதிரிதான் பூமொழி அசோகின், அவ்வளவுதான். அப்படின்னாலே பாத்தீங்கன்னாக்கும் சமண கடவுள் அருகதேவன் வீட்டில் இருக்கின்ற இடம்தான். சரிங்களா? இந்த நன்றா பார்த்து கொள்ளுங்கப்ப. ஏன்னா 3 விதமான வினாக்கள். மண்டல புருட சமண என்பதற்கான சான்று. இந்த வரிகள் எதனை குறிப்பிடுகின்றன? இந்த வரிகள் எதற்காக, யாருக்காக இந்த வரிகள் குறிப்பிடப்படுகின்றன? மண்டல புருடருக்காக. சரிங்களா? அதனால பார்த்து கொள்ளுங்க.
பிங்கள நிகண்டின் வேறு பெயர் என்ன? உரிச்சொல் கிளவி. அடுத்ததாக பொறுத்துக்கோங்கப்பா. சூடாமணி நிகண்டு, பிங்கள நிகண்டு, திவாகர நிகண்டு, கயாதர நிகண்டு, உரிச்சொல் நிகண்டு. இந்த 11,000 சொற்கள், 14,700 சொற்கள், 9,500 சொற்கள், 10,500 சொற்கள், 3,200 சொற்கள். அம்மா அப்படின்னா என்னங்கம்மா? இப்ப நம்ம வீட்டுல பார்த்துட்டு அகராதி இதெல்லாம் நம்ம வாங்குறோம், அல்லது ஒரு அகராதி விளம்பரப்படுத்துறாங்களா, இல்ல டிக்ஷனரி விளம்பரம், இதுல வந்து இத்தனை சொற்களுக்கு மீனிங் இருக்கு, பொருள் இருக்கு, விளக்கம் இருக்கு அப்படிலாம் சொல்லி விளம்பரப்படுத்துவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த நூல் உள்ளே எத்தனை சொற்கள் இருக்கின்றன என்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சூடாமணி நிகழ்ல 11,000 சொற்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி பிங்கள நிகண்டுல இத்தனை சொற்கள் இருக்கின்றன என்பதுதான். சரிங்களா? இப்ப விடையினை பார்ப்போம். சூடாமணி நிகண்டு 11,000 சொற்கள், பிங்கள நிகண்டு 14,700 சொற்கள், திவாகர நிகண்டு 9,500 சொற்கள், கயாதர நிகண்டு 10,500 சொற்கள், உரிச்சொல் நிகண்டு 3,200 சொற்கள். விடைகள் நேராகவே அமைகின்றன. சரிங்களா? அடுத்ததாக சூடாமணி நிகண்டை முதலில் பதிப்பித்தவர் யார்? தாண்டவராய முதலியார், 1839. பிங்கள நிகண்டை உரிச்சொல் கிளவி என்று குறிப்பிடும் இலக்கண நூல் ஆசிரியர் யார்? பவனந்தியார். நன்னூலில் இந்த மாதிரி தன்னுடைய நூலில் அந்த பிங்கள நிகண்டை வந்து உரிச்சொல் கிளவி என்று அவர் குறிப்பிடுகின்றார். தமிழில் தோன்றிய முதல் நிகண்டு நூல் எது? திவாகரம் எனப்படுகின்ற திவாகர நிகண்டு. விருத்தப்பாவில் தோன்றிய முதல் நிகண்டு நூல் எது? சூடாமணி நிகண்டு. மேல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? பொதுவா நிகண்டுகள் எந்த இதுல அமைந்திருக்கும்? வெண்பா, ஆசிரியப்பா, கட்டளை, கலித்துறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா இது பாருங்க, விருத்தப்பாவில் அமைந்திருக்கின்றது. அது முதல் நிகண்டு நூல். அடுத்து அந்தாதி தொடையில் அமைந்த முதல் நிகண்டு நூல் எது? கயாதர நிகண்டு. கட்டளை கலித்துறையால் ஆன முதல் நிகண்டு நூலாக கருதப்படுவது எது? கயாதர நிகண்டு. வெண்பா யாப்பில் அமைந்த முதல் நிகண்டு நூல் உரிச்சொல் நிகண்டு. கயாதர நிகண்டை முதலில் பதிப்பித்தவர் எஸ் வையாபுரி பிள்ளை, 1939. உரிச்சொல் நிகண்டை முதலில் பதிப்பித்தவர் சிற்றம்பலம் என்பவர், 1840. உரிச்சொல் நிகண்டின் ஆசிரியர் காங்கேயா. தம் நூலுக்கு முதலில் இட்ட பெயர் என்ன? உரிச்சொல். பிங்களந்தை செய்த பிங்களரின் தந்தை என்பவர் யார்? திவாகரர். பல பேச்சு வழக்கு சொற்கள் மற்றும் சலாம் போன்ற பிறமொழி சொற்கள் அதிகமாக இடம்பெற்ற நிகண்ட நூல் எது? குறிச்சொல் நிகண்டு. தொல்காப்பியரின் இயற்சொல் முதலான 4 வகை சொற்களையும் ஆராய்ந்து விளக்கி உள்ள நிகண்டு எது? பிங்கள நிகண்டு. அதாவது இயற்சொல் அப்படின்னாக்கா இயற்சொல், திசைச்சொல், திரிச்சொல், வடச்சொல் அப்படின்னு சொல்லி 4 வகையான சொற்களை கூறுகின்றார் தொல்காப்பியர். இந்த 4 வகை சொற்களையும் ஆராய்ந்து விளக்கி இருக்கின்ற நிகண்டு நூல் அப்படின்னா அது பிங்கள நிகண்டு தான்ப்பா. சரிங்களா? நிகண்டுகள் குறித்த கான்செப்ட் கொஸ்டின் மாதிரி வினாத்தாள் ஒன்று இந்த பதிவில் நான் பார்த்தோம்பா. இதே போன்ற நிகழ்வு குறித்த பிற பதிவுகள் இருக்கின்றனப்பா. அவற்றை இத்துடன் இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். அதே சமயம் நிகண்டு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதனுடன் தொடர்புடையது உரை. உரை என்னும்போது இலக்கண உரை, இலக்கிய உரை என்று இருக்கின்றன. அவற்றின் பதிவுகளையும் இணைக்கின்றேன். இவற்றுக்கான மாதிரி வினாத்தாள்கள், அதே போன்று கல்வெட்டு முதலான பிறவற்றிற்கான இணைப்புகளையும் இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். சரிங்கப்பா. உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.